வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி. இறைவனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். இறைவனை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இறைவனை நான் இன்னைக்கு தனியாக தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் இப்போயும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் எனக்கு இறைவன் நம்பிக்கை அதிகமாக இருக்குது. நான் கடவுளை நம்பி தான் வழி நடத்தி போயிட்டுருக்கேன். அவர் வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன். அவர் இன்னைக்கு எனக்கு ஒரு 10 ரூபா நான் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன்னா எனக்கு யாரோ ஒரு ரூபத்தில் கடவுள் எனக்கு உதவி பண்ணுவார். கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு கைவிடலை. கடவுள் மேலே எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏதோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா இன்றைக்கி நான் என் வீட்டுக்காரர் இறந்ததுமே எனக்கு அந்த பென்ஷன் காசு எனக்கு வருமானு நான் யோசித்தேன். ஏன்னா எனக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணி வந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு எல்லாமே எனக்கு அந்த கடவுள் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் கடவுள் எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கி எனக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே என் கையில் இருக்குது. என் வீட்டுக்காரர் இறந்து எனக்கு கிடைக்குமா அந்த ப்ரூஃப்லாம் வச்சு நம்ம எப்படி வாங்குறது என்னன்னா நான் யோசித்தேன். எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கிடையாது. இதெல்லாம் நான் யோசிக்கும் போது நான் ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறையா அடிபட்டிருக்கேன். நிறையா நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் இல்லாத நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நான் கடவுள்கிட்ட போய் நான் கும்பிட்றேன். என் அம்மா கிட்டே போய் நான் கை வணங்கி நின்னேன். எனக்கு இந்த 10 ரூபா வந்தால் நல்லாயிருக்குமே, எனக்கு உதவி பண்ண அம்மான்னு சொன்னேன். எனக்கு உடனே நான் எதிர்பாராத விதமாகவே உடனே போய் நான் கையெழுத்தெல்லாம் போட்டேன். ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க, கையெழுத்தெல்லாம் போட்டேன். அது வராதுன்னு இருந்தேன். ஆனால் எனக்கு 1 மாதத்துலேயே அந்த பணம் எனக்கு வந்துடுச்சு பேங்க்கில். அதை வாங்கி என் மூலமாக நான் முதல்ல சம்பாதிச்சு அந்த வருமானம் வந்ததுனால என் வண்டி நான் வாங்கினேன் புதுசாக. எனக்கு முதல்ல கிடைச்ச பொருள் அதான். இன்றைக்கி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். கடவுளை யாரும் நம்பாமல் இருக்காதீங்க, கடவுளை நம்புங்க. கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல வழி தான் காட்டுவார். அவர் சொன்ன வழியிலே கண்டிப்பாக போங்க, நம்ம நல்லா இருப்போம். யாருக்கும் எந்த தீங்கு இதெல்லாம் செய்யாதீங்க, நேர்மையாக இருந்துங்க. உண்மைத்தன்மை ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அதை அன்பை நிறையா கொடுங்க கடவுளுக்கு. கடவுள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருப்பார்.